Hello பசங்களா, வெல்கம் டு விர்ச்சுவல் மேத்ஸ் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி கிரேட் 9th சிபிஎஸ்சி நியூ புக் கணித மஞ்சரியோட சாப்டர் 1 தி யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு அதோட ஒரு ஒன் ஷார்ட் ரிவிஷன், லைக் ஒரு குவிக் ரீகேப். நீ எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து ஓகே எனக்கு எல்லா கான்செப்ட்ஸையும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் நான் பார்த்துடணும் அப்படின்னா ப்ராபப்ளி இந்த செஷன் உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோமோ எல்லாமே சரியா, அதுக்காக இந்த செஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So let's get into today's session of one shot revision of the use of coordinates. So first basics நம்ம என்னென்னலாம் பார்த்தோம். Axis பார்த்தோமா, என்ன ஆக்சிஸ்லாம் பார்த்தோம். ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது பார்த்தோம். வெர்டிக்கல் ஆக்சிஸ் வந்து ஒய்ன்னு பார்த்தோம். ரெண்டுத்தோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் ஆரிஜின் அப்படின்னு பார்த்தோம், விச் இஸ் 0,0. இதை தான் நம்ம பார்த்தோம் ஆக்சிஸில். அண்ட் தென் கோஆர்டினேட்ஸ், அதோட ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். எக்ஸ் ஒய் அப்படின்றத ஆர்டர், அந்த ஆர்டரை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஒய் எக்ஸ்ன்னு மாற்றிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ் தான், செகண்ட் உள்ளது ஒய் தான் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நீ எப்பயுமே உனக்கு ஒரு 2,3 அந்த மாதிரி மார்க் பண்ண சொன்னாங்க அப்படின்னா முதல்ல நீ பார்க்க வேண்டியது எக்ஸ். எக்ஸில் அது எங்கே இருக்குன்றதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒயில் எங்கேன்றதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3,2 அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளுக்கு 3 எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓகே 2 நவ் வெர்டிக்கல் ஆக்சிஸில் அதுக்கப்புறம் நீ செக் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ரொம்ப மெயினாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்ற நேமை பார்த்தோம்னா ஓகே அதுதான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு நம்ம போட்டக்கூடாது. எக்ஸுன்றதுல நம்மளுக்கு 3 மார்க் பண்ணுறோம், பட் அது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கும் கரெக்டாக, பட் இட் இஸ் ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஒய் ஆக்சிஸ். அதே மாதிரி ஒய்யில் நீ மார்க் பண்ணுறது இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றத பார்த்தோம். இது என்னன்னா ஆக்சிஸ் பாயிண்ட். ஸோ ஆக்சிஸ் பாயிண்ட் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ்லேயே நீ ஒன்று மார்க் பண்ண போத அப்படின்னா அதுக்கு ஒய் கோஆர்டினேட் வந்து 0வா இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இப்போ 4,0 அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் 0. ஸோ நான் எக்ஸில் எங்கே 4, இதுக்கப்புறம் 4 எங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு மார்க் பண்ணிடுவேன். 2,0 அப்படின்னா ஓகே ஒய் ஆக்சிஸில் எனக்கு 0, அப்போ அது ஆன் த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கு. இதே 0,y ஒய் கோஆர்டினேட் மட்டும் இருக்கு, பட் எக்ஸ் கோஆர்டினேட் இல்லை அப்படின்னா இட் வில் பி ஆன் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் 4 குவாட்ரண்ட் பார்த்தோம், ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தோம். 1 2 3 4 அதோட சைன்ஸ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்து இட்ஸ் ஹாப்பி குவாட்ரண்ட், ஆல் பாசிட்டிவ். அதுக்கு அப்படியே டயகனல் குவாட்ரண்ட் தேர்ட் வந்து ஆல் நெகட்டிவ். ஓகேவா? இந்த சைட் மைனஸ் பிளஸ், டயகனல் குவாட்ரண்ட் ஃபோர்த் வந்து பிளஸ் மைனஸ். ஸோ 4 குவாட்ரண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் இது என்னன்னா இதெல்லாம் வந்து உனக்கு ஒன் வேர்டில் அந்த மாதிரி கூட கேட்கலாம் எம்சிக்யூவில், அதுக்காக ஜஸ்ட் போட்டிருக்கேன். ஓகே லைன்ஸ். இப்போ உனக்கு எக்ஸ் வந்து சேமாவே இருக்கு, விச் மீன்ஸ் உனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸ். இது வந்து 0வா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சேமாவே இருக்குன்னா 2,3 2,5 இதை மார்க் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. நீ எப்படி மார்க் பண்ணுவ? இது 1 2 3 4 5 மாதிரி இங்கே 1 2 3 4 5ன்னு வச்சுக்குவோம். இதை 2,3 இந்த இடத்துல வரும், 2,5 இந்த இடத்துல வரும். ஸோ உன்னோட எக்ஸ் வந்து சேமாவே இருந்துச்சு அப்படின்னா உனக்கு கிடைக்க போகிறது ஒரு வெர்டிக்கல் லைன், ரைட்டா? அண்ட் ஒய் சேமா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2,3 இந்த பக்கம் 5,3. ஸோ இப்போ 2,3ன்றது ஓகே எனக்கு இதுதான், 5,3ன்றது இது. இப்போ நான் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்க போகுது ஹரிசாண்டல் லைன். ஸோ உனக்கு எக்ஸ் சேமாக இருக்கும் போது உனக்கு என்ன லைன் கிடைக்கும்? வெர்டிக்கல் லைன் கிடைக்கும். அதுவே ஒய் சேமாக இருந்துச்சுன்னா, ஒய் கோஆர்டினேட் சேமாக இருந்தால் உனக்கு ஹரிசாண்டல் லைன் கிடைக்கும். ஓகேவா? அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. எக்ஸ் சேமாக இருந்தால் வெர்டிக்கல் லைன், ஒய் சேமாக இருந்தால் ஹரிசாண்டல் லைன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? அடுத்து டிஸ்டன்ஸ் அண்ட் மிட் பாயிண்ட் பார்த்தோம். கரெக்டா? டிஸ்டன்ஸ் அண்ட் மிட் பாயிண்ட்ல என்ன பார்த்தோம்? எக்ஸ் வந்து சேமாவே இருக்குன்னா உனக்கு அகெயின் அது எக்ஸ் சேமா இருந்தால் நம்மளுக்கு கிடைக்க போகுது வெர்டிக்கல் லைன். ஸோ இங்கே பாரு, இப்போ உனக்கு இதில் எக்ஸ் சேமா இருந்துச்சா, இந்த ரெண்டுத்துக்கும் நீ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா அப்படின்னா இல்லை, ஜஸ்ட் ஏன்னா ஒரே கோஆர்டினேட் தான் இருக்கு. எனக்கு இது வந்து 2,3, இது வந்து 2,5.
அப்போ இந்த ரெண்டும் சேம் கோஆர்டினேட் தானே, அப்போ டிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் 2 தான். கரெக்டாக ஈஸியாக நம்ம 2 யூனிட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரே ஹரிசாண்டல் லைனாக இருந்தாலும் உனக்கு அது ஈஸி தான். இது 2,3, இது வந்து 5,3. அப்பயும் உனக்கு டிஸ்டன்ஸ் வந்து 3 தான் வருது. ஸோ ஏதோ ஒரு கோஆர்டினேட் தான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஈஸி. இஃப் இன் கேஸ் உனக்கு வந்து 2 கோஆர்டினேட்டுமே சேஞ்ச் ஆகுதுன்ற பட்சத்தில் தான் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எடுத்துகிட்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்படி இருக்கு, இப்படி ஒரு லைன் 0 1 2 3 4 1 2 3 இப்படி ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த ரெண்டுத்துக்கும் கேட்குறாங்க 1,1 4,3ன்னு வச்சுக்கோ. இங்கே எனக்கு எக்ஸ் கோஆர்டினேட்டும் மாறுது, ஒய் கோஆர்டினேட்டும் மாறுது. இந்த மாதிரி 2 கோஆர்டினேட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது தான் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத பார்த்தோம். அதில் அப்படியே நம்ம அப்ளை பண்ணி டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். மிட் பாயிண்ட் அப்படின்றது ஒரு 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள மெஷர்மெண்ட். விச் மீன்ஸ் இப்போ இந்த லைனுக்கு எனக்கு நடு மெஷர்மெண்ட் என்னன்னு தெரியணும்னா நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணுவேன். ஒரு லைன் இருக்கு, இது ஏ, இது பி, ஒரு 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இதோட நடு பாயிண்ட்டை நம்ம 10/2ன்னு போட்டு கண்டுபிடிச்சிடுவோம். அதே மாதிரி உனக்கு கிராஃபில் 2 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே 2 இருக்குல்ல, நம்ம இங்கே வந்து ஒன்னே ஒன்று இருந்துச்சு, ஓகே by2 போட்டோம். இங்கே 2 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எக்ஸையும் முதல்ல ஆட் பண்ணி by2 பண்ணணும். அதுக்கப்புறம் ஒய்யும் ஆட் பண்ணி by2 பண்ணணும். அதனால தான் இந்த ஃபார்முலா வந்து x1 + x2/2 y1 + y2/2. அதுக்கும் ஒரே எக்ஸாம்பிள் இருக்கு. நீ இஃப் இன்கேஸ் உனக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் எக்ஸாம்பிளோட வேணும் அப்படின்னா நீ அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் நம்ம பார்த்தது ஸ்லோப். ஸ்லோப்போட ஃபார்முலா நம்ம பார்த்தோம் y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இதில் ஒன் வேர்ட்ஸ் உனக்கு என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, சே சப்போஸ் உனக்கு ஸ்லோப் வந்து இந்த மாதிரி நீ பண்ணும்போது உனக்கு ஸ்லோப் 0வாக வந்துடுச்சு. ஸ்லோப்பே எனக்கு 0 அப்படின்னா இட் மஸ்ட் பி அன் ஹரிசாண்டல் லைன். அந்த லைன் எப்படி தான் இருக்கும், உனக்கு ஹரிசாண்டல் லைனாக இருந்தால் தான் உனக்கு ஸ்லோப் 0வாக இருக்கும். ஒய்? பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளையே எடுத்துக்கோவேன். இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இதில் எக்ஸ் மட்டும் தான் மாறுது, ஒய் அப்படியே இருக்குது. ஸோ மேலே இருக்கிறது உனக்கு எப்படி இருக்கும் பாரு, y2 மைனஸ் y1, 2 மைனஸ் 2 0 ஆயிடும். ஸோ எனிதிங் டிவைடட் 0 டிவைடட் பை எனிதிங் இஸ் 0 இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் இது ஹரிசாண்டல் லைனாக தான் இருக்கும். அப்போ அதையே நம்ம இந்த இடத்துல ஒய்யை வந்து 0வாக வச்சு ட்ரை பண்ணுறோம். இதை எக்ஸ் 0 ஆச்சுன்னா கீழே எனிதிங் டிவைடட் பை 0 வந்து நம்மளுக்கு அன்டிஃபைன்டு, அது வந்து வெர்டிக்கல். அப்போ அங்கே ஸ்லோப் அன்டிஃபைன்ட் அப்படின்னா அது வெர்டிக்கல் லைனுக்கு எப்பயுமே ஸ்லோப்பு நம்மளுக்கு அன்டிஃபைண்டாக தான் வரும். ஸோ இது 2 கேஸ். ஸ்லோப் வந்து 0வாக இருந்தால் உனக்கு ஹரிசாண்டல் லைனாக தான் இருந்தால் தான் அது 0வாக இருக்கும். விச் மீன்ஸ் சேம் ஒய் கோஆர்டினேட். ஸ்லோப் வந்து அன்டிஃபைண்டாக எப்போ வரும், சேம் எக்ஸ் கோஆர்டினேட் இருந்துச்சுன்னா தான் ஸ்லோப் அன்டிஃபைண்ட் ஆகும். ஏன்னா x2 மைனஸ் x1 எனக்கு 0 ஆயிடும். ஓகேவா? இந்த 2 கேஸும் ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், கொலீனியர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. 3 பாயிண்ட்ஸ் கொலீனியர். கொலீனியர் மீன்ஸ் சேம் ஸ்ட்ரைட் லைன், ஒரே லைனில் இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரே லைனில் இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன், நான் ஒன்னொன்றுத்துக்கும் ஸ்லோப் கண்டுபிடிப்பேன். எல்லா ஸ்லோப்புமே எனக்கு சேமாக வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொலீனியரில் இருக்கு. இப்போ இது வந்து ஏபிசின்னு வச்சுப்போம். இது வந்து ஏ, இது பி, இது சி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நான் ஃபஸ்ட்டு ஏபிக்கு கண்டுபிடிப்பேன், அதுக்கப்புறம் பிசிக்கு கண்டுபிடிப்பேன். அந்த 2 கண்டுபிடிச்சா போதும், ஏசிக்கு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏபியோட ஸ்லோப்பும் பிசியோட ஸ்லோப்பும் உனக்கு சேம் ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா விச் மீன்ஸ் தட் தே லை இன் அ ஸ்ட்ரைட் லைன். இது பாயிண்ட்ஸுக்கு கொலீனியர் பாயிண்ட்ஸ். பேரலல், ஓகே இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு லைன் இருக்குது. இதை வந்து இது எப்படி வரும்னா 3,4 இந்த டயக்ராம் தப்பு. ஓகே 4,5 இப்படி வரும். ஸோ இந்த லைனுக்கு இந்த லைன் பேரலலா, ஒரு 2 லைன் பேரலலா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், நீ ஃபஸ்ட்டு இதோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இந்த லைனோட, இப்போ இந்த லைன் வந்து ஏபி அப்படின்னா இதோட ஸ்லோப்பை நீ கண்டுபிடிச்சத. இந்த லைன் வந்து சிடி அப்படின்னா சிடியோட ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சத. 2 ஸ்லோப்பும் எனக்கு சேமாக வருது.
அப்படின்னா which means that those lines are parallel. ஓகேவா? இப்போ ரெண்டு லைன் வந்து பெர்பெண்டிகுலரா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா உனக்கு கிடைச்ச ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணேன்னா உனக்கு -1 வந்துச்சுன்னா அந்த ரெண்டு லைன்ஸும் பெர்பெண்டிகுலர். அதுதான் கீழே இருக்கிற எக்ஸாம்பிள். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியுதா, இந்த லைனும் இட் மேக்ஸ் 90 டிகிரி விச் ஆர் பெர்பெண்டிகுலர் டு each other. ஸோ இது பெர்பெண்டிகுலரா அப்படின்னு கண்டுபிடி அப்படின்னு உனக்கு ஒரு ரெண்டு லைன் கொடுத்தாங்கன்னா இட்ஸ் சிம்பிள் தட் we have to find the slope of the first line, slope of the second line, and then we have to multiply the slopes. If we get the result as -1, then which means that those lines are perpendicular to each other. ஒரு ரெண்டு லைன் பேரலான்னு கண்டுபிடி அப்படின்னா இதோட ஸ்லோப் கண்டுபிடிப்போம், அதோட ஸ்லோப் கண்டுபிடிப்போம், ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா பேரலல் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். இது பாயிண்ட்ஸும் லைன்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாது. இது லைனுக்கு, இது பாயிண்ட்டுக்கு. ஏபிசி ஒரே லைன்ல ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நான் ஓகே ஏபிக்கு முதல்ல கண்டுபிடிப்பேன், அப்புறம் பிசிக்கு கண்டுபிடிப்பேன். ரெண்டுத்தோட ஸ்லோப்பும் சேமா இருந்துச்சுன்னா கொலினியர் பாயிண்ட்ஸ். கிளியரா? இது ஸ்லோப். ஸோ நம்ம பேசிக்ஸ் பார்த்தோம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, மிட் பாயிண்ட் பார்த்தோம், ஸ்லோப் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஷேப்ஸில் மெயினாக நீ பார்த்த உடனே ஓகே ஆல் சைட்ஸ் ஈக்குவல், கண்ணை மூடிட்டு ஸ்கொயர் அப்படின்னு போட்டுறக்கூடாது. எந்த அசம்ஷனுமே இருக்கக்கூடாது. we have to check ourselves with our நம்ம கிட்ட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதை வச்சு செக் பண்ணி தான் we have to conclude which shape it is. நம்மளே ஒரு அசம்ஷன்ல வந்துடக்கூடாது. அது you have to be very careful. சரியா? இப்போ வந்து இங்கே ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் அப்படின்னா இது ஸ்கொயரான்னு கண்டுபிடி அப்படின்னு உனக்கு ஒரு 4 பாயிண்ட் ஏபிசிடி கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. நீ முதல்ல கண்டுபிடிச்சத ஏபி கண்டுபிடிப்ப டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, அப்புறம் பிசி கண்டுபிடிப்ப, சிடி கண்டுபிடிப்ப, டிஏ கண்டுபிடிப்ப, எல்லாம் சேமா இருக்கும். ஓகே இட் இஸ் அ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. வி ஹேவ் டு ஆல்சோ இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம செக் பண்ணணும். எது? எல்லா ஆங்கிளும் 90 டிகிரியா இருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டி நீ ஒன்று செக் பண்ணலாம். இல்லைன்னா டயகனல் ஈக்குவலாக இருக்கணும். நீ ஏசியோட டிஸ்டன்ஸையும் பிடியோட டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சா அந்த டயகனல் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஓகே தென் வி கேன் கன்க்ளூட் தட் இட் இஸ் அ ஸ்கொயர். பிகாஸ் ராம்பஸ்க்கு டயகனல்ஸ் ஈக்குவல் இல்லைன்னா எல்லா ஆங்கிள் ஏதாவது ஒரு ஆங்கிள் கூட கண்டுபிடிச்சா அது 90 டிகிரி. 90 டிகிரின்னு எப்படி கண்டுபிடிப்போம்? அகெயின் ஏடியோட ஸ்லோப்பையும் சிடியோட ஸ்லோப்பையும் கண்டுபிடிச்ச ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு -1 வந்துச்சுன்னா அது பெர்பெண்டிகுலர். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி நீ மல்டிப்ளை பண்ணி -1 வந்துச்சுன்னா விச் மீன்ஸ் தட் இது வந்து 90 டிகிரின்னு கன்க்ளூட் பண்ணிட்டு அப்போ நீ ஸ்கொயர்னு கன்க்ளூட் பண்ணலாம். அதை தவிர 4 சைட்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ராம்பஸான்னு கேட்டால் நம்மளுக்கு அதுவே போதுமானது. 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கு. ஏதாவது ஒரு ப்ராபப்ளி டயகனல்ஸ் நீ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. எஸ் இட் இஸ் ராம்பஸ் பிகாஸ் ஈவன் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ ஏ ராம்பஸ். ஸோ ராம்பஸ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம செக் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே நான் கிளியராக கொடுத்துருக்கேன். இஃப் இன்கேஸ் நீ மறுபடியும் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு பாயிண்ட்டையும் செக் பண்ணணும்னா யூ கேன் ரெஃபர் இட். ஸோ சிமிலர்லி வி ஹாவ் ரெக்டாங்கிள் அண்ட் பேரலலோகிராம். அங்கேயும் நம்ம என்ன தான் பண்ணுவோம்? ரெக்டாங்கிள்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் பேரலல் அண்ட் தென் ஆப்போசிட் பேரலல் அப்படின்றதும் நம்மளுக்கு ஈஸி தானே. ஸ்லோப் சேமாக வந்துச்சுன்னா அது பேரலல் அப்படின்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அண்ட் தென் டயகனல்ஸ் அகெயின் ஈக்குவலாக இருக்கும். எல்லா ஆங்கிளும் ரெக்டாங்கிளில் 90 டிகிரியாக இருக்கும். பட் பேரலோகிராமில் அப்படியா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆங்கிள்ஸ் 90 டிகிரியாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் பேரலாக இருந்துச்சுனாலே விச் மீன்ஸ் தட் இட் இஸ் அ பேரலோகிராம். அண்ட் ட்ரையாங்கிள்ஸ் பற்றி உனக்கு ஒரு பேசிக் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்லைட் போட்டிருந்தேன். வி ஹேவ் 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இல்லை. ஒன்று வந்து ஸ்கேலன் ட்ரையாங்கிள். இதெல்லாம் நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே படிச்சிருப்பேன். இல்லை ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்றது எல்லா சைட்ஸுமே வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல். எல்லா சைட்ஸுமே டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருந்துச்சுன்னா அது ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ்னா ஏதோ ஒரு 2 சைடு, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். 3 சைடுமே சேமாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். சம்டைம்ஸ் உனக்கு ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. விச் மீன்ஸ் 2 சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீ போடணும் அண்ட் ஒரு டிகிரியும் ரைட் ஆங்கிளாக இருக்கிற மாதிரி போடணும். அதனால தான் அது ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? ட்ரையாங்கிள்ஸ் கிளியரா? எந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் 3 டைப்ஸ் இருக்கு. ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் போட சொன்னாலும் உனக்கு போடுறதுக்கு தெரியும். சரியா? கீழே எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. அண்ட் தென் சர்க்கிள்ஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? ஓகே ஒரு சர்க்கிள் இருக்கு, அதோட ரேடியஸ் ஒரு 5ன்னு வச்சுக்கலாம். எனக்கு ரேடியஸ் 4ல் இன்னொரு பாயிண்ட் நான் வைக்கணும். அது வந்து உள்ள இருக்குமா வெளியே இருக்குமா அப்படின்னா ஆப்வியஸ்லி உள்ளன்னு உனக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஐ மீன் ஆரிஜின்லேருந்து, அதே ஆரிஜின்லேருந்து நான் 4 ரேடியஸில் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன்.
அப்போ நான் அந்த ஆர்ஜின்லேருந்து நான் வைக்க போகிற பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ரேடியஸோட டிஸ்டன்ஸ் ரேடியஸை விட கம்மியாக இருக்கணும். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. இஃப் த டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ரேடியஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா தி பாயிண்ட் வில் லை இன்சைட் த சர்க்கிள். டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டு ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி அது ஆன் த சர்க்கிளே இருக்கும். டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தேன் ஆகுது அப்படின்னா த பாயிண்ட் வில் லை அவுட் சைட் தி சர்க்கிள். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைடு வந்து பர்டிகுலர்லி ஃபார் டு எக்ஸ்பிளைன் திஸ் கான்செப்ட் தான். இந்த 3 ரேடியஸை விட கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கணும், ரேடியஸாகவே ஈக்குவலாக இருந்தால் எப்படி இருக்கணும், ரேடியஸை விட ஜாஸ்தி இருந்தால் எங்கே இருக்கும் அந்த பாயிண்ட். இது வந்து 2 சர்க்கிள். ஸோ 2 சர்க்கிள் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா இதுக்கு தனி ரேடியஸ் இருக்கும், இங்கே தனி ரேடியஸ் இருக்கும், கரெக்டாக. அண்ட் நடுவில் உனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் கேஸ் 1ல். அப்போது உனக்கு ரேடியஸ் 1 ப்ளஸ் ரேடியஸ் 2 is less than the total distance between their centers. ஏன்னா இது ஒரு ரேடியஸ், கரெக்டா? இது நம்மளோட செகண்ட் ரேடியஸ் ப்ளஸ் அதோட டிஸ்டன்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி மொத்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இங்கே எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இட் வில் பி கிரேட்டர் தேன் தி சம் ஆஃப் த ரேடியஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். R1 plus R2 lesser than the total distance between their centers. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா circles will not intersect. சேமாக இருந்துச்சு அப்படின்னா it will touch externally. It will not intersectன்னு சொல்ல மாட்டோம், டச் எக்ஸ்டர்னலாக டச் ஆகிருக்கும். R1 plus R2 கிரேட்டராக இருக்குது அப்படின்னா ஓகே, அப்படின்னா ரெண்டும் உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் உனக்கு ரேடியஸோட சம் வந்து கிரேட்டராக இருக்கும் தேன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் சென்டர்ஸ். அப்போ சர்க்கிள்ஸ் வில் இன்டர்செக்ட். இதுதான் வந்து சர்க்கிள் பேஸ்ட் கான்செப்ட்ஸாக நம்ம பார்த்தோம், கரெக்டா? அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன பார்த்தோம்னா மிரர் இமேஜ் பார்த்தோம். மிரர் இமேஜ்ன்றது நம்ம மிரர் பார்க்குற மாதிரி தான் அப்படின்றதையும் பார்த்தோம். இதில் 3 ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, ரிஃப்ளெக்ஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயும் கீழேயும் இருக்கு, ஒய் ஆக்சிஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்கு நடுவில், இதுக்கு மேலே 3,4, இங்கே 3,-4. ரிஃப்ளெக்ஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட் உனக்கு சேமாக இருக்கும், ஒய் கோஆர்டினேட்டில் மேக்னிடியூட் சேமாக இருக்கும், பட் சைன் மட்டும் மாறும். அது ரிஃப்ளெக்ஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லை மிரர் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். ரிஃப்ளெக்ஷன் இன் ஒய் ஆக்சிஸ்னா பேரே ஒய் ஆக்சிஸில், ஸோ ஒய் கோஆர்டினேட் சேமாக இருக்கும், எக்ஸில் மேக்னிடியூட் சேமாக இருக்கும். மேக்னிடியூட்னா என்னது, அந்த 3 அப்படின்ற வேல்யூ சேமாக இருக்கும், பட் சைன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எக்ஸில். இது வந்து ரிஃப்ளெக்ஷன் இன் ஆர்ஜின். ஆர்ஜின்லேருந்து இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஒய்ன்னு சொல்லிட முடியாது, எக்ஸ்ன்னு சொல்லிட முடியாது. ஆர்ஜினுக்கு அப்படியே சைடில் டயகனல் மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு இங்கே ஃபுல் கம்ப்ளீட் ப்ளஸ் ப்ளஸ், இங்கே கம்ப்ளீட் மைனஸ் மைனஸ். இது வந்து ரிஃப்ளெக்ஷன் இன் ஆர்ஜின் ரெண்டுமே. ஸோ உனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு இது ரிஃப்ளெக்ஷன் இன் எக்ஸா ஒய்யா ஆர்ஜினா அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னால் இப்போ உனக்கு கண்டுபிடிக்க தெரியும். எக்ஸ் கோஆர்டினேட் சேமாக அது ஒய் மட்டும் ஆச்சுன்னா அது ரிஃப்ளெக்ஷன் இன் எக்ஸ் ஆக்சஸ். ஒய் கோஆர்டினேட் சேமாக அது எக்ஸ் மட்டும் ஆச்சுன்னா அது மாறுச்சு, இந்த சென்ஸ் சைன் மாறுச்சுன்னா அது ரிஃப்ளெக்ஷன் இன் ஒய் ஆக்சஸ். அதே மேக்னிடியூட் ரெண்டுத்துக்குமே இருந்து ரெண்டுத்தோட சைனுமே மாறி இருந்துச்சுன்னா இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் இன் ஆர்ஜின். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் த கான்செப்ட்ஸ். என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்றது. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, மிட் பாயிண்ட் ஃபார்முலா, ஸ்லோப் ஃபுல்லாக பார்த்தோம். தென் எல்லா ஷேப்ஸும் பார்த்தோம், லைக் ஸ்கொயர், ராம்பஸ், ரெக்டாங்கிள், பேரலோகிராம், ஆல் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், சர்க்கிளில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். அண்ட் ரிஃப்ளெக்ஷன் மிரர் இமேஜ்னா என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. அண்ட் இது வந்து பசங்க ரொம்ப காமனாக மேக் பண்ணுற மிஸ்டேக்ஸ் விச் யூ ஹாவ் டு அவாய்ட் டு ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் இன் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. சரியா? இந்த மிஸ்டேக்ஸை வி ஹாவ் டு அவாய்ட். மிஸ்டேக்ஸ்னால் எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு குவாட்ரண்ட்டில் ஓகே ப்ளஸ் மைனஸ் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா உனக்கு டக்குன்னு அது எங்கே வரும் அப்படின்றது தெரியும், எந்த குவாட்ரண்ட் அப்படின்றது உனக்கு தெரியணும். ப்ளஸ் ப்ளஸ்னால் இது எந்த குவாட்ரண்ட். அவங்க ஒரு எக்ஸாம்பிள் இதை கொடுத்துட்டு ஒரு கோஆர்டினேட்ஸை கொடுத்துட்டு இது எந்த குவாட்ரண்ட் அப்படின்னா நம்ம ரொம்ப கிளியராக அது எந்த குவாட்ரண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ குவாட்ரண்ட்டில் உள்ள சைன் மிஸ்டேக்கை வி ஹாவ் டு அவாய்ட். ஸோ XY அப்படின்ற ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ மார்க் பண்ணும் போதுமே you have to be very careful. First you have to travel along x axis and then you have to travel in the y axis when you plot the point. Distance formula ஏதாவது இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் சாப்டர்ல நம்மளுக்கு ஃபார்முலாஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இல்லை.
கரெக்டா பசங்களா? என்னென்னலாம் பார்க்குறோம்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா 1, ஸ்லோப் 1, மிட் பாயிண்ட் 1. இந்த 3 தான் ஃபார்முலா. ஸோ இதில் ஃபார்முலால நீ தப்புடுறதுக்கு ரொம்ப சான்ஸ் கொடுக்கக்கூடாது. ரூட்டை மிஸ் பண்ணிடுறது, இல்லை ஸ்கொயர் போடாமல் மிஸ் பண்ணிடுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி எரர்ஸை யூ ஹேவ் டு அவாய்ட். அதே மாதிரி x1 எது உன்னோட y1 எது, x2 எது, y2 எது அப்படின்றத நீ தெளிவாக எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? y2 அடுத்தது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், இங்கேருந்து y எடுத்து அங்கேருந்து x எடுத்து இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணிடக்கூடாது. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வீணா ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ல உன்னோட மார்க் போயிடக்கூடாது. ஓகேவா? சேம் ஃபார் மிட் பாயிண்ட்லையும் ஏதாவது கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் விட்டுறாத. ஸ்லோ ப்ளஸ் சைன் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மேலே இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா நீ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவுக்கு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஃபர்ஸ்ட் எக்ஸை போடுவேன். ஓகேவா? அங்கே ஒய்யையும் நீ போடலாம். பட் நம்மளோட ஃபார்முலா புக்லையும் கொடுத்தது நம்ம படிக்கிறது வந்து x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர்னு. நீ ஸ்லோப்புக்கும் x2 மைனஸ் x1 முதல்ல போட்டக்கூடாது. ஸ்லோப் அப்படின்னா அங்கே y2 மைனஸ் y1 தான், கீழே தான் x2 மைனஸ் x1. அந்த ஃபார்முலாவை மறந்தாத. சைன் எல்லாம் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். பிளாட்டிங் இன் தி ராங் டிரெக்ஷன், இதுதான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ராவல் இன் எக்ஸ் ஆக்சிஸ் எங்கன்னு பாரு, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு போ. அசியூமிங் ஷேப்ஸ் வித்வுட் செக்கிங், இதுவும் நம்ம பார்த்தோம் இல்லையா? பார்த்த உடனே ஓகே இது ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ஸ்கொயர்னு போட்டுறக்கூடாது. ஸ்கொயருக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே, எல்லா சைட்ஸும் ஈக்குவலா, அதை தாண்டி நம்ம என்ன செக் பண்ணணும்? பெர்பெண்டிகுலரா இல்லை டயகனல்ஸ் ஈக்குவலா, எல்லாத்தையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அது என்ன ஷேப்னு நம்ம கன்க்ளூட் பண்ணணும். ரிஃப்ளெக்ஷன்ல தப்பு விட்டுறக்கூடாது. இப்போதான் நம்ம பார்த்தோம். ஓகே, ரிஃப்ளெக்ஷன் மிரர் இமேஜ், அதில் எதுவும் தப்பு விட்டுறாத. ஸ்பெஷல் கேசஸ் லைக் அந்த ஜீரோ ஸ்லோப் அன்டிஃபைன்டாக இருந்தால் என்ன, அதெல்லாம் நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து உனக்கு எண்ட் ஆஃப் சாப்டர்லையோ இல்லை உன்னோட சாப்டரில் எங்கேயும் அவங்க மென்ஷன் பண்ணலை. பட் தென் இதெல்லாம் உன்னோட சிபிஎஸ்சியில் நம்மளுக்கு புக்கில் இருக்கிறது தான் வரும்னு சொல்ல முடியாதுல்ல. எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அப்படின்றதுக்கு இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸ்லோப் 0 அப்படின்னா ஓகே இட் ஷுட் பி அ ஹரிசான்டல் லைன். ஸ்லோப் அன்டிஃபைன்ட் அப்படின்னா இட் ஷுட் பி அ வெர்டிக்கல் லைன். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் கேசஸ். இதில் நம்ம எங்கேயும் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? அண்ட் தென் கால்குலேஷன் கேர்லெஸ்னஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே தெரிஞ்சு ஒரு குட்டி கேர்லெஸ் மிஸ்டேக்கில் நம்ம மார்க்கை லூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா -3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா -9 நம்ம போட்டு வந்துடக்கூடாது. மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகும் அப்படின்றது நம்ம தூக்கத்தில் எந்திரிச்சுனாலும் எழுப்பி கேட்டால் கூட நம்மளுக்கு தெரியணும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி y2 மைனஸ் y1 வந்து ஆல்ரெடி மைனஸில் இருக்குன்னா ஓகே இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், அகெயின் யூ ஹேவ் டு அந்த மைனஸோடு அதை கொண்டுட்டு வந்துட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகணும். இந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் எல்லாம் யூ ஹேவ் டு அவாய்ட். -2 into 5 அப்படின்றது கேர்லெஸ் மிஸ்டேக். டக்குன்னு ஓகே ரெண்டுத்தையும் நான் ப்ளஸ் பண்ணிட்டு -7 போடுறேன், இது ப்ளஸ் கூட கிடையாது. பட் தென் வேல்யூஸை மட்டும் ப்ளஸ் பண்ணிட்டு மைனஸ் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறது. இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஓகே இது மல்டிப்ளைல இருக்குது அண்ட் மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். யூ ஹேவ் டு அவாய்ட் தீஸ் மிஸ்டேக்ஸ் விச் ஆர் த காமன் மிஸ்டேக்ஸ் தட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் மேக். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக இருந்தோம் அப்படின்னா கோஆர்டினேட் ஜியாமெட்ரி ஒரு ஈஸி சாப்டர் வேர் யூ கேன் ஸ்கோர், என்ன சொல்கிறது, ஒரு ஈஸி ஸ்கோரிங் சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் மார்க்கை லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதை நம்மளும் யூஸ் பண்ணிக்கிட்டு we have to take our full marks in coordinate geometry. ஓகேவா பசங்களா? ஓகே, so that's it about the one shot revision. Hope this session is helpful to you. இந்த செஷனில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உள்ள சில இன்ஃபர்மேஷன் நான் புதுசாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். பசங்களா, யூடியூப் அல்காரிதம் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதை வந்து மற்றவங்க கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கும். ஸோ இஃப் யூ லைக் த வீடியோ ஐ வில் பி ரியலி ஹாப்பியர். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அடுத்து நம்ம வரப்போகிறது வந்து we will probably start our chapter the world of number systems ன்னு இருந்துச்சு போன தடவை. இப்போ the world of numbers. ஸோ அப்படி கம்ப்ளீட் ஃபுல் சாப்டரும் வந்து we will be taking in which நம்மளோட விருட்சம் மேத்ஸ் சேனலில். அதை மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ see you in the next live session. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுட்டு வந்து லைவ் செஷனில் நம்ம பார்க்கலாம். Okay, till then, take care. Bye-bye.